ஹலோ கைஸ், நான் உங்கள் தமிழா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட்டான லீட் கோட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் இண்டெக்ஸ், ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ப்ராப்ளம். நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் டக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப டேரெக்டாக ஒரு சொல்யூஷன் தோணும். அதை வச்சு நீங்கள் போட்டாலே அதுதான் ஆப்டிமல் சொல்யூஷன்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் ஆப்டிமலாக பண்ணுற மாதிரி ஒரு சொல்யூஷன் இருக்குது, ஓகேவா? ஸோ அதனால தான் இது வந்து ஒரு மீடியம் கொஷின். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கொஷின் வந்து நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. பட் நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், ஓகேவா? ஸோ நம்மள்ட்ட வந்து சைட்டேஷன்ஸ் அப்படின்னு ஒரு அரே கொடுத்துருவாங்க, ஓகேவா? ஸோ அந்த சைட்டேஷன்ஸில் வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டும் வந்து அந்த பர்டிகுலர் பேப்பருக்கு எவ்வளோ சைட்டேஷன் வந்திருக்கு அப்படின்றத சொல்ல போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சைட்டேஷன்ஸ்னு ஒரு அரே கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு பேப்பருக்கு வந்து 3 சைட்டேஷன், செகண்ட் பேப்பருக்கு வந்து 0 சைட்டேஷன்ஸ், தேர்ட் பேப்பருக்கு வந்து 6 சைட்டேஷன்ஸ், ஃபோர்த் பேப்பருக்கு 1 சைட்டேஷன், கடைசி பேப்பருக்கு 5 சைட்டேஷன், ஓகேவா? அதுக்கு முன்னாடி சைட்டேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை கைஸ், ஜஸ்ட் நீங்கள் கான்செப்டாக இந்த கொஷின் ஃபாலோ பண்ணால் போதும். ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து இந்த ரிசர்ச் பேப்பர்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ இந்த ரிசர்ச் பேப்பர் வந்து இப்போ நான் ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறேன், ரிசர்ச் பேப்பர் P1 அப்படின்னு ஒன்று பப்ளிஷ் பண்ணுறேன்னா என்னோட பேப்பரை பற்றி இன்னொரு பேப்பரில் இன்கேஸ் சைட்டேஷன் அதாச்சும் ரெஃபர் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாச்சும் இந்த P2 பேப்பர் போட்டேன் வந்து நான் வந்து இந்த P1 ஆல்கோதமியாவோட P1 பேப்பரை வந்து ரெஃபர் பண்ணி தான் அதை எழுதியிருக்கேன். இதுலேருந்து தான் சில எக்ஸாம்பிள்ஸ் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சைட்டேஷன் பண்ணாமல் ரெஃபர் பண்ணான் அப்படின்னா அது வந்து ஒரு சைட்டேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து P1க்கு வந்து ஒரு சைட்டேஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை தான் சைட்டேஷன் சொல்கிறாங்க. நீங்கள் ஜஸ்ட் அதை நார்மலான ஒரு இன்டிஜர் அரேவாக இமேஜின் பண்ணிக்கோங்க. ரிசர்ச்சரோட சைட்டேஷன்ஸ் தான் நமக்கு கொடுத்துருவாங்க, ஓகேவா? இப்போது என்ன கேட்குறாங்க அப்படின்னா அந்த ரிசர்ச்சரோட ஹெச் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாச்சும் ஹெச் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு ரிசர்ச்சர் வந்து ஹெச் அப்படின்ற ஒரு இண்டெக்ஸ் இருக்கணும் அப்படின்னா அவன் வந்து ஹெச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். அந்த ஹெச் பேப்பருக்கு அட்லீஸ்ட் ஒவ்வொரு பேப்பருக்கும் ஹெச் சைட்டேஷன் இருக்கணும், ஓகேவா? இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு 10 பேப்பர் மொத்தமாக பப்ளிஷ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோட ஹெச் இண்டெக்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஹெச் இண்டெக்ஸ் வந்து 4 அப்படின்னு வருதுன்னா, அதாச்சும் நம்ம 4 அப்படின்னு ஆல்கோதமியாவோட ஹெச் இண்டெக்ஸ் வந்து 4 அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் பப்ளிஷ் பண்ண இந்த 10 பேப்பரில் 4 பேப்பருக்கு வந்து அட்லீஸ்ட் 4 சைட்டேஷன் இருக்குன்னு அர்த்தம், புரியுதா? ஸோ அதுதான் நம்மளோட ஹெச் இண்டெக்ஸ். இந்த இடத்துல எப்படி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அவுட்புட் வந்து 3ன்னு வருது. ஏன் அப்படின்னா 3 பேப்பருக்கு அட்லீஸ்ட் 3 சைட்டேஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், since the researcher has 3 papers with at least 3 citations each, அதனால தான் இதோட ஹெச் இண்டெக்ஸ் வந்து 3. அது எந்தெந்தன்னு பாருங்கள், 3 ஒன்று இருக்குது, 6 ஒன்று இருக்குது, 5 ஒன்று இருக்குது, ஓகேவா? இந்த 3 பேப்பருக்கு வந்து அட்லீஸ்ட் 3 சைட்டேஷன் இருக்கு இல்லையா, 3, 6, 5. அதனால ஹெச் இண்டெக்ஸ் வந்து 3ன்னு சொல்கிறோம். இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொஷினை நீங்கள் பார்த்த உடனே என்ன தோணும் அப்படின்னா, ஓகே இதெல்லாம் பார்த்தா நமக்கு மேபி இந்த அரேவை சார்ட் பண்ணிடுவோம் முதல்ல. இப்போ நான் இந்த 30615 சார்ட் பண்ணேன்னா என்ன வரும்? 0, 1, 3, 6, 5. இப்போ இதை நான் சார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை நான் ட்ராவர்ஸ் பண்ணியே என்னால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும், கரெக்டாக? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 3 அப்படின்னு இருக்குது, ஓகேவா? அப்போனா என்ன அர்த்தம்? இந்த லெங்த் அரேவோட லெங்த் வந்து என்ன? 5, கரெக்டாக? லெங்த் வந்து 5. அப்போது இந்த இடத்துல 3 இருக்குது அப்படின்னு அர்த்தம்னா இதுக்கப்புறம் உள்ள எல்லாமும் அட்லீஸ்ட் 3 இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சார்ட் பண்ணிட்டோம், கரெக்டாக? அதனால் இந்த லெங்த் நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ வந்து லெங்த் வந்து 5, இதோட இண்டெக்ஸ் வந்து 2, கரெக்டாக? 0, 1, 2 அப்படின்னு இண்டெக்ஸ் போகுது. ஸோ இது மாதிரி நம்ம சார்ட் பண்ணிவிட்டு இந்த இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சாலே ஆன்சர் வந்துடும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெங்த் வந்து 3 இருக்குது, இதுக்கப்புறம் 3 எலிமெண்ட் இருக்குது, அண்ட் ஒவ்வொன்றத்தோட சைட்டேஷனும் அட்லீஸ்ட் 3 இருக்க போகுது. ஸோ 3 தான் நம்மளோட ஆன்சர் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுவும் கரெக்டு தான். பட் இது வந்து ஆப்டிமல் சொல்யூஷன் கிடையாது. ஏன் அப்படின்னா சார்ட் பண்ணும்போது நம்ம வந்து n log n சொல்யூஷன் எடுத்துக்க போகிறோம், கரெக்டாக? ஆனால் இதில் இன்னுமே ஒரு சிம்பிளான சொல்யூஷன் இருக்குது. லீனியராக இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஆன்சர் என்ன நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இதோட ஹெச் இண்டெக்ஸ் வந்து நமக்கே தெரியும். ஹெச் இண்டெக்ஸ் வந்து 3, ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி 3, 6, 5 இந்த 3த்துக்கும் வந்து அட்லீஸ்ட் 3 சைட்டேஷன் இருக்கிறதுனால இதோட அவுட்புட் வந்து 3. இப்போ அதை எப்படி நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்குறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒவ்வொரு சைட்டேஷனும் எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படின்றத கேல்குலேட் பண்ண போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 அப்படின்ற சைட்டேஷன் எத்தனை வாட்டி வந்திருக்கு, 6 அப்படின்ற சைட்டேஷன் எத்தனை வாட்டி வந்திருக்கு, 1 அப்படின்ற சைட்டேஷன் எத்தனை வாட்டி வந்திருக்கு, 5 அப்படின்ற சைட்டேஷன் எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படின்றத நான் வந்து
கால்குலேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த கவுண்ட் அப்படின்ற அரேவோட லெங்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டேஷன்ஸோட லெங்த் +1 நம்ம வச்சுக்க போகிறோம். அது ஏன்னு புரியும் பாருங்க. ஸோ இந்த இடத்துல இண்டெக்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன் 0 1 2 3. ஸோ நம்மளோட கவுண்ட் வந்து ஒரு இண்டெக்ஸ் ஒரு எலிமெண்ட் பெருசாக இருக்கும் அப்படின்றதுனால 0 1 2 3 4. ஓகேவா? இப்போ ஏன் இப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும் பாருங்க. இப்போ நம்ம வந்து இந்த சைட்டேஷன்ஸ் அரேவை லூப் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் 3 வந்து பார்க்குறேன். ஸோ 3 வந்து பார்க்கும்போது இந்த 3யோட கவுண்ட்டை வந்து நான் +1 பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து 1 வருது. ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே 0வாக இருக்கும். அதனால இந்த இடத்துல வந்து 1ன்னு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ அடுத்த எலிமெண்ட் வருவோம். 6ன்னு இருக்கு. இப்போ 6 அப்படின்ற ஒரு நம்பர் ஆஃப் சைட்டேஷன்ஸை நம்ம இந்த இண்டெக்ஸை வச்சு ஆக்சஸ் பண்ண முடியாது. கரெக்டாக? நல்லா பாருங்க. ஏன்னா இப்போ நான் கவுண்ட் ஆஃப் 6ன்னு போட்டேன்னா அரே அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் வரும். இப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் நம்மளோட ஹெச் இண்டெக்ஸ் வந்து என்னவா இருக்க முடியும்? இந்த சைட்டேஷன்ஸோட லெங்க்த்துக்கு தான் ஹெச் இண்டெக்ஸ் வந்து இருக்க முடியும். இப்போ இந்த இடத்துல இந்த சைட்டேஷன்ஸோட லெங்த் வந்து என்ன 4ன்னு இருக்கு. அப்போது நம்மளோட மேக்ஸிமம் ஹெச் இண்டெக்ஸும் 4 தான் இருக்க முடியும். ஏன்னா ஹெச் இண்டெக்ஸ்னா என்ன? நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் வித் அட்லீஸ்ட் ஹெச் நம்பர் ஆஃப் சைட்டேஷன்ஸ். நம்மள்கிட்ட இருக்கிறதே 4 பேப்பர் தான் அப்படின்னா மேக்ஸிமம் நம்மளோட ஹெச் வேல்யூ 4ஆக தானே இருக்க முடியும். அப்போனா என்ன அர்த்தம்னா 4க்கு மேலே ஒரு பேப்பருக்கு சைட்டேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம அதை ஜஸ்ட்டு 4ஏ நிறையா தடவை வர மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா 4க்கு அப்புறம் வர எவ்வளோ சைட்டேஷனாக இருந்தாலும் நம்ம அதை 4 கூடயே கம்பைன் பண்ணிக்கலாம்னு சொல்ல வரேன். ஏன்னா அதுக்கப்புறம் வரதை பற்றி நமக்கு அவ்வளோவா கவலை கிடையாது. அது ஏன்னு உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் முடியும் போது புரியும் பாருங்களேன். இப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நம்ம சைட்டேஷன்ஸ் லெங்த் 4 இருக்கு இல்லையா? 4ஓட இந்த 6 வந்து பெருசு. அதனால நான் என்ன பண்ண போகிறேன்? 4 கூடயே அதை கம்பைன் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல +1 வரப்போகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க கைஸ். அந்த லெங்த்தோட அதிகமான சைட்டேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ஹெச் இண்டெக்ஸே மேக்ஸிமம் அந்த லெங்த்துக்கு தான் இருக்க முடியும். புரியுதா? ஓகே. இப்போ அடுத்த இண்டெக்ஸ் அடுத்தது வரும். இங்கே வந்து 1 பார்க்குறோம். ஸோ 1ன்ற சைட்டேஷன் வந்து இன்னொரு தடவை வருது. ஸோ இங்கே வந்து +1 போட்டுக்கலாம். ஆல்ரெடி 0 இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே 1 1 வருது கைஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு வந்து இங்கே 1 போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ 5 பார்க்கும்போது அகைன் 5 இஸ் கிரேட்டர் தேன் 4. கரெக்டாக கைஸ்? 5 இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 4 அப்படின்றதுனால மறுபடியும் இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 4ஓட கவுண்ட்டை தான் இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து 1 வந்து 2 ஆகிட போகுது. ஓகேவா? இப்போது நம்ம கவுண்ட் வந்து கண்டுபிடிச்சி முடிச்சாச்சு. மற்ற இடத்துலலாம் நான் 0 போட்டுக்கிறேன். ஏன்னா அங்கெல்லாம் வேல்யூ இல்லை. இப்போது இந்த கவுண்ட்டோட மீனிங் என்னன்னு பாருங்களேன். 1ன்ற சைட்டேஷன் ஒரு வாட்டி வந்திருக்கு. 2ன்ற சைட்டேஷன் 0 வாட்டி வந்திருக்கு. 3ன்ற சைட்டேஷன் ஒரே ஒரு வாட்டி வந்திருக்கு. 4ன்ற சைட்டேஷன் 2 வாட்டி. ஏன் 4 2 வாட்டினா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 and 6 வந்து கிரேட்டர் தேன் 4ன்றதுனால நம்ம அதை லெங்க்த்து கூட அப்படியே கம்பைன் பண்ணிட்டோம். ஏன்னா அதுக்கு மேலே போச்சுன்னா நம்மளால் இந்த இடத்துல இண்டெக்ஸ் போட முடியாது. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த கவுண்ட்டை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்மளோட மேக்ஸிமம் பாசிபிள் ஆன்சர் வந்து என்னவா இருக்க முடியும்? h is equal to 4 தான் இருக்க முடியும். கரெக்டாக? அது மாதிரி நம்மளோட மினிமம் பாசிபிள் ஆன்சர் என்னவா இருக்க முடியும்? h is equal to 0. இப்போது அப்படியே இந்த h is equal to 4லேருந்து 0 வரைக்கும் ஒரு லூப் போட்டு எப்படி இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பாருங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் h is equal to நான் 4ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ h is equal to 4ன்னு எடுத்துக்கும் போது நம்மள்கிட்ட அட்லீஸ்ட் 4 ரேட்டிங் உள்ள பேப்பர் வேணும், அட்லீஸ்ட் 4 சைட்டேஷன் உள்ள பேப்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எது சொல்லுவீங்க? கவுண்ட் ஆஃப் 4. கரெக்டாக? ஸோ இப்போ வந்து பேப்பர்ஸ் வித் அட்லீஸ்ட் ஹெச் சைட்டேஷன்ஸ், அதாச்சும் இப்போ h is equal to 4ன்னு இருக்கும்போது எவ்வளோ பேப்பர் அட்லீஸ்ட் 4 சைட்டேஷன் இருக்குது? அது வந்து கவுண்ட் ஆஃப் 4. கரெக்டாக? ஸோ இப்போதைக்கு இங்கே வந்து 2ஆக இருக்க போகுது. இப்போது நம்மளால் h is equal to 4 ஆன்சராக ரிட்டர்ன் பண்ண முடியுமா முடியாதான்னு செக் பண்ணணும். கரெக்டாக? எப்போ எந்த கண்டிஷனில் ஒரு ஹெச் வந்து நமக்கு ஆன்சராக இருக்க முடியும்? இப்போது h is equal to 4 தான் ஆன்சரானு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த பேப்பர்ஸ் வித் சைட்டேஷன்ஸ் வந்து ஹெச்சோட பெருசாக இருக்கான்னு பார்க்கணும். பேப்பர்ஸ் வித் சைட்டேஷன்ஸ் ஹெச்சோட கிரேட்டர் தேன் ஈக்குவல் டுவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல 2 இருக்கிறதுனால 2 இஸ் நாட் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 4. அதனால h is equal to 4 இஸ் நாட் த ஆன்சர். ஆனால் ஏன் இந்த கண்டிஷன் செக் பண்ணுறோம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போது பேப்பர்ஸ் வித் 4 சைட்டேஷன்ஸ் 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 சைட்டேஷன் உள்ளது மொத்தம் 2 பேப்பர் தான் இருக்குது. ஆனால் ஹெச் இண்டெக்ஸோட டெஃபினிஷன் என்ன? தேர் ஷுட் பி அட்லீஸ்ட் ஹெச் பேப்பர்ஸ் வித் ஹெச் சைட்டேஷன்ஸ். கரெக்டாக? அப்போது பேப்பர்ஸ் வித் அட்லீஸ்ட் 4 சைட்டேஷன்ஸ் வந்து
அட்லீஸ்ட் 4 பேப்பராச்சும் இருக்கணும் இல்லையா? ஆனா நமக்கு 2 பேப்பர் தான் இருக்கு. அதனால h is equal to 4 ஆன்சர் கிடையாது. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் வருவோமா? h is equal to 3 நம்ம எடுப்போம். இப்போ h is equal to 3 வந்து எடுக்கும்போது பேப்பர்ஸ் வித் 4 சைட்டேஷன்ஸ், இதை நான் ஜஸ்ட் டிட்டோ போட்டுக்கிறேன் கைஸுங்க, ஏன்னா வேரியபிள் நேம் அதே தான். இப்போ இந்த அரேலேருந்து 3 சைட்டேஷன் உள்ள பேப்பர் எவ்வளோன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த கவுண்ட் அரேவை பார்த்து இந்த கவுண்ட் ஆஃப் 3ன்னு சொல்லுவீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா கவுண்ட் ஆஃப் 3ன்றது என்ன அர்த்தம்? 3 சைட்டேஷன் உள்ள பேப்பர் எவ்வளோன்னு கொடுக்கும். ஆனால் நமக்கு வந்து அட்லீஸ்ட் 3 சைட்டேஷன் உள்ளது வேணும். அப்போனா என்ன அர்த்தம்? 3 சைட்டேஷன் உள்ளது வேணும், 4 சைட்டேஷன் உள்ளது வேணும். கரெக்டா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் நமக்கு அட்லீஸ்ட் 3 சைட்டேஷன் உள்ள பேப்பரோட கவுண்ட் கிடைக்கும். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம லூப்போட போன ஐட்ரேஷன்லேயே பேப்பர் வித் அட்லீஸ்ட் சைட்டேஷனில் இந்த 2 ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால இந்த ஐட்ரேஷனில் ஜஸ்ட் இதை மட்டும் அப்பன் பண்ணால் போதும். கரெக்டா? ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து 2 ஏற்கனவே இருக்குது, +1 போட போகிறேன். ஸோ இது சேர்க்கும் போது என்ன ஆகுது? 3ன்னு ஆயிடுது. இப்போ நம்ம கண்டிஷன் செக் பண்ணி பார்ப்போமா? கரெக்ட் கைஸ், ஏன்னா 3 is greater than or equal to 3ன்னு வருது. அப்போனா என்ன அர்த்தம்? பேப்பர்ஸ் வித் அட்லீஸ்ட் 3 சைட்டேஷன்ஸ் வந்து எனக்கு 3ன்னு வருது. அப்போனா என்ன அர்த்தம்? அதுதானே என்னோட ஹெச் இண்டெக்ஸ். 3 பேப்பர் இருக்குது, அந்த 3 பேப்பருக்கு அட்லீஸ்ட் 3 சைட்டேஷன் இருக்குது அப்படின்றது தான் இதோட வந்து கன்க்ளூஷன். ஸோ நம்ம இந்த மாதிரி கண்டிஷன், அதாச்சும் பேப்பர்ஸ் வித் அட்லீஸ்ட் ஹெச் சைட்டேஷன்ஸ் எப்போ ஹெச்சோட கிரேட்டராக இருக்கோ அப்போ வந்து நம்ம ரிட்டர்ன் ஹெச் அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இந்த இடத்துல நம்மளோட சொல்யூஷன் வந்து முடிஞ்சிடும். இது வந்து நீங்களே பார்த்தீங்கன்னா கைஸ், ஸ்டார்டிங்கில் ஜஸ்ட் ஒரு சார்ட்டிங்கோ இல்லை ஒரு பைனரி சர்ச்சோ வச்சு nlog n டைமில் போடக்கூடிய ஒரு ப்ராப்ளமை நம்ம ஜஸ்ட்டு ஒரு அரேல கவுண்ட்டை ஸ்டோர் பண்ணி லீனியராக 2 லூப் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ அதனால தான் சொன்னேன், இது வந்து நிஜமாவே ஒரு நல்ல மீடியம் கொஷின். ஸோ இது வந்து நீங்கள் இந்த பேட்டர்ன் புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்துடலாமா? ஸோ இதெல்லாம் நீங்களே கெஸ் பண்ணலாம் கைஸ், பாஸ் பண்ணி நீங்களே சொல்லுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் என்ன? டைம் வந்து லீனியர் தான் கைஸ். ஏன்னா நம்ம ஈஸியான சொல்யூஷன் பண்ணாமல் இது பண்ணுறதுக்கு காரணமே லீனியர் டைமுக்கு கொண்டு வரதுக்கு தான். ஏன் லீனியர்? ஃபஸ்ட்டு இங்கே கவுண்ட் கண்டுபிடிக்கிறோம், அதுவும் லீனியர் டைம். அப்புறம் h is equal to 4லேருந்து h is equal to 0 ஒரு லூப் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அது வந்து ஒரு லீனியர் டைம். ஸோ O of n + O of n ஸ்டில் அது லீனியர் டைம்னு சொல்லிக்கலாம். அடுத்து ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் லீனியர் ஸ்பேஸ் தான் கைஸ். ஏன் நீங்களே கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஏன்னா நம்ம கவுண்ட் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா அரே யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதனால இது வந்து லீனியர் டைம் அண்ட் லீனியர் ஸ்பேஸ். பட் சூப்பரான ஒரு சொல்யூஷன். சரி வாங்க கோடு போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பார்த்ததை அப்படியே நான் கோட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் ஒரு வாக் த்ரூ பார்த்தோம்னா ஈஸியாக புரியும் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கவுண்ட் அப்படின்ற ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். சைட்டேஷன்ஸ் டாட் லெங்த் +1 போட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போது அந்த சைட்டேஷன்ஸ் இன்புட் அரேவை லூப் பண்ண போகிறோம். ஸோ இங்கே தான் அது பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அந்த வேரியபிள் நேம் வந்து நான் என்ன வச்சுக்கிறேன்னா சைட்டேஷன் கவுண்ட் ஆஃப் பேப்பர் இன் சைட்டேஷன்ஸ். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த சைட்டேஷன்ஸோட லெங்த்தோட நம்ம சைட்டேஷன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஜஸ்ட் நீ மேக்ஸிமமாக கன்சிடர் பண்ணி அந்த லெங்த்தோட இண்டெக்ஸ்லேயே அப்பன் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ 4க்கு மேலே இருந்துச்சுன்னா 4லேயே சேர்த்துட்டு வரோம் இல்லையா? அதே மாதிரி தான். இல்லை அந்த கேஸ் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அந்த கரெக்டான இண்டெக்ஸ், இப்போ வந்து எனக்கு கவுண்ட் 2 தான் இருக்குன்னா கவுண்ட் ஆஃப் 2ல் வந்து +=1 போட்டுக்கிறேன். ஸோ இந்த லூப் முடியும் போது நமக்கு வந்து கவுண்ட் அரே வந்து ரெடி ஆகிடுது. இப்போ தான் மெயினான லூப் கேஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பேப்பர்ஸ் வித் அட்லீஸ்ட் ஹெச் சைட்டேஷன்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை வந்து நான் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃபார் லூப்பில் வந்து ஹெச் வந்து மேக்ஸிமம் வேல்யூ சைட்டேஷன்ஸ் டாட் லெங்க்த்லேருந்து ஆரம்பித்து 0 வரைக்கும் லூப் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதை நீங்கள் ஜஸ்ட் வேல்யூ வச்சு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்ட்யூட்டிவாக உங்களுக்கு புரியும். பேப்பர்ஸ் வித் அட்லீஸ்ட் ஹெச் சைட்டேஷன்ஸ் += கவுண்ட் ஆஃப் ஹெச். கரெக்டாக? இப்போ நான் h4 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஜஸ்ட் மைண்ட்லேயே யோசிச்சு பாருங்களேன். பேப்பர்ஸ் வித் அட்லீஸ்ட் 4 சைட்டேஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா கவுண்ட் ஆஃப் 4ஆக இருக்கும். பேப்பர்ஸ் வித் அட்லீஸ்ட் 3 சைட்டேஷன்ஸ் என்னவா இருக்கும்? முன்னாடியே கவுண்ட் ஆஃப் 4 ஆட் பண்ணியிருப்பேன், இந்த ஸ்டெப்பில் வந்து கவுண்ட் ஆஃப் 3 ஆட் பண்ணுவேன். ஸோ கவுண்ட் ஆஃப் 3 + கவுண்ட் ஆஃப் 4 வில் பி ஈக்குவல் டு பேப்பர்ஸ் வித் அட்லீஸ்ட் 3 சைட்டேஷன்ஸ். ஓகேவா? சிம்பிளாக. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நான் இதை செக் பண்ணணும் இல்லையா? இப்போ பேப்பர்ஸ் வித் அட்லீஸ்ட் ஹெச் சைட்டேஷன்ஸ் வந்து எப்போ அந்த ஹெச்சோட அதிகமாக இருக்கோ அப்போ வந்து நம்ம ஹெச்சை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அதுதான் நம்ம ஆன்சர். ஸோ இதை வந்து நம்ம சப்மிட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர எஃபிஷியன்டான சொல்யூஷன், 0 millisecond அண்ட் ஃபாஸ்டர் தென் 100% சொல்யூஷன்ஸ்.
ஸோ இது நான் சொன்ன மாதிரி சர்ஃபேஸ் லெவலில் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளமாக தெரியும். பட் இதோட ஆக்சுவல் ஆப்டிமல் சொல்யூஷன் போடுறதுக்கு நீங்கள் லீனியராக பண்ண முடியும். அதனால தான் இது ஒரு நல்ல ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ண வந்துடாதீங்க guys. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இல்லை ஜாப் ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சொல்யூஷனோட பார்க்குற வரைக்கும் வர்க்கா நண்பா.